நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கூகுள் பே பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் டிஜிட்டல் கட்டண முறை மிகவும் ஸ்ட்ராங்காக உள்ளது. அதிக எண்ணிக்கையில் மக்கள் யூபிஐ சேவைகளுக்கு திரும்பியுள்ளனர். ஆப் மூலம் பில் செலுத்துவது, சாப்பிட்ட உணவுக்கு பில் செலுத்துவது, கேபில் பில் செலுத்துவது, ஷாப்பிங் செய்வது, பெட்ரோல் போடுவதற்கு பில் செலுத்துவது, அக்கவுண்ட் டிரான்ஸ்பர், அக்கவுண்ட் பேலன்ஸை சரிபார்த்தல் என எதுவாக இருந்தாலும் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துவது வசதியானதாக கருதப்படுகிறது. ஷாப்பிங் செய்வது முதல் பில் செலுத்துவது வரை அனைத்திற்கும் யூபிஐ மூலம் பணம் செலுத்துவது மிகவும் எளிதானது என்பதால் மில்லியன் கணக்கான மக்கள் யூபிஐக்கு திரும்பியுள்ளனர். இதனால் யூபிஐ சேவை வாரத்தின் அனைத்து நாட்களும் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி யூபிஐ பரிவர்த்தனைகளுடைய லிமிட்டை அதிகரித்துள்ளது. ஆர்பிஐ சமீபத்தில் யூபிஐ 123 பே வசதிக்கான பரிவர்த்தனை லிமிட்டை 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தியது. அதே நேரத்தில் யூபிஐ லைட் லிமிட்டையும் 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தியது. இதற்கிடையில் பரிவர்த்தனைகளுடைய லிமிட்டையும் 500 1000 உயர்த்தப்பட்டுள்ளது. சோ பாத்தீங்கன்னா ஆர்பிஐ சமீபத்துல பரிவர்த்தனைகளுடைய லிமிட்டை மாத்திருக்காங்க. அதாவது யூபிஐ 123 பேல இதுக்கு முன்னாடி வரைக்கும் 5000 ரூபாய் வரைக்கும் இருந்த அந்த பரிவர்த்தனை லிமிட் ஆனது 10,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி யூபிஐ லைட்டுடைய லிமிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.